Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நாட் அ பிக் சேஞ்ச். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சைட்வேஸில் இருந்துச்சு அண்ட் சைட்வேஸ் பாட்டம் வந்து மறுபடியும் எங்கே வந்துச்சுன்னா அந்த 25,200 அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 200 to 400 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுச்சு. அண்ட் கீழே வந்து 24,400 வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இது மார்க்கெட் பிரேக் ஆகிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நாட் மச் ஆஃப் அ பிக் அப்டேட். ஒன்ஸ் பிரேக் ஆகிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கோல்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அன்றைக்கி போட்ட அந்த இது லெவல்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இட்ஸ் ட்ரைங் டு பிரேக் தி லெவல்ஸ். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பேங்க் நிஃப்டி அரௌண்ட் 50,000 to 57,200 அந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் இது எல்லாமே என்னென்னா நிஃப்டி பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஒன்ஸ் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் பூம் என்ன ஆக போகுதுன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பேங்க் நிஃப்டி நாட் அ பிக் சேஞ்ச், பட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹேஸ் பீன் பிரீச். இந்த ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லை, 56,250 அந்த லெவல் வந்து இப்போ பிரேக் ஆகிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 57,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இப்போ நம்ம கோல்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ கோல்டு ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர் சேனல் பாட்டம் ரீச் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனலோட பாட்டம் வந்து மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆகி போடுச்சு பார்த்தீங்களா, திஸ் இஸ் யுவர் சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் we can expect market to go back to around 3,450. அந்த நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா அரௌண்ட் 3,450லேருந்து நெக்ஸ்ட் லெவல் 3,475. ஸோ இது டாலர்ஸில் கோல்டு லெவல் வந்து இந்த சேனல் பாட்டம் இதுவாகிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு கோல்டு வந்து சேனலோட டாப்புக்கான போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ இது பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இந்த இடம் எல்லாமே நமக்கு சப்போர்ட் லெவலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்பிச்சினால் இப்போது ட்ரெண்ட் ரிவர்சல் வரணும். ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா we can expect market to go up to 3,450 to 3,475 per ounce in dollars. ஸோ அதுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் எவர் இது பிரேக் ஆகிடுச்சுனால், ஒருவேளை பிரேக் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் we can expect market to come to 3,000 to around 250. 3,250 will be our next level of support. ஸோ இதுதான் கோல்டுக்கான சினாரியோ. எல்லாமே மார்க்கெட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சாப்பியாக கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த மொமெண்டம் பிடிச்சிருச்சுன்னா கடகடன்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இட் கேன் பிரேக் அவுட். அண்ட் கோல்டு பார்த்திங்கனாலும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுனாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற ஆரம்பிச்சிடும். ஏறிச்சுன்னா பார்க்கலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு $100 to $120 வரைக்கும் அவுன்ஸுக்கு ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோல்டு ஸ்ட்ரக்சர். ஸோ நிஃப்டி நாட் அ பிக் சேஞ்ச், பேங்க் நிஃப்டி பெரிய சேஞ்ச் இல்லை. கோல்டு மட்டும் இப்போ ட்ரெண்ட் லைனோட சேனலோட சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து எப்படி திரும்ப போகுதுன்றது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஆல்ரைட். ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இன்கேஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at tradeachievers we teach people எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணுன்றது நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்மளோட பிரான்ச்சஸுக்கு டேரெக்டாக வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் நமக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் பெங்களூரில் வரணும்னா எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. மற்ற பிரான்ச்சஸில் எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்கும். பெங்களூரில் தமிழும் இருக்குது, கன்னடாவும் இருக்குது, ப்ளஸ் இங்கிலீஷ் கிளாஸஸும் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுவும் அவைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியல, நான் அப்ராடில் இருக்கேன், அப்ராட் கிளைண்ட்ஸு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் அப்ராட்லேருந்தே அட்டன் பண்ணிப்பாங்க. இன்னும் நீங்கள் வேணுனாலும் ஆன்லைன் கிளாஸஸுக்கு நமக்கு ஆப் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஃபைன். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம க்ரூட் ஆயிலோட அப்டேட்டை பார்த்துலாம். லாஸ்ட் டைமே க்ரூட் ஆயில் பற்றி கொடுத்துருந்தோம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே க்ரூட் ஆயில் லாங் டேர்ம் வியூ பார்த்துருந்தோம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடம் வந்து நல்ல ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயில் வந்து டாப்பில் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து வீக்லி கேண்டலில் க்ளோஸ் ஆகிறதுக்கான கிட்டத்தட்ட பாசிபிலிட்டி ஆகிடுச்சு. ஒருவேளை இன்றைக்கி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா we would have officially broken the trend line. அப்போ பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த பார்த்தீங்கனாலும் ஸோ கிட்டத்தட்ட டெய்லியில் ஆல்ரெடி broken,
பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அஃபிஷியலாக வீக்லியில் க்ளோஸ் ஆகட்டும், க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு பெட்டர் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது கன்ஃபர்மேஷன் வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, 3 லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஃபைனல் எங்கே போய் நின்றுச்சுன்னா அது வந்து க்ரூட் ஆயில் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு இப்போ ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுத்து போக ஆரம்பிச்சதுன்னா we can expect market to reach up to $100 per barrel for crude oil. ஸோ இது லாங் டேர்ம் வியூ. பட் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் டெசிஷன் ஆகிடுங்க. திஸ் இஸ் நாட் அ கால், திஸ் இஸ் ஜஸ்ட் டு ஷோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றதை நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.